நாம் காலை அமர்ந்த சைவ சமயம் அப்படிங்கிற சொல்லியுடைய பொருளும் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லிக்கான பொருளையும் இந்த சித்தாந்த மரபு என்பது எவ்வாறு இந்த மண்ணுக்குரியது என்று சொன்னால் சங்க காலம் தொட்டு தத்துவ ஞானம் இந்த மண்ணில் இருக்கும் பண்ணி ஒன்றாகும். அந்த வகையில் அறம், பக்தி, சத்துவ ஞானம் மூன்று படிநிலை. அறம் செய்பவர்களுக்கு அறவே போதுமான, பக்தி செலுத்துவதற்கு அறமும் பக்தியும் இருக்க வேண்டும். ஆராய்ச்சிக்கு வருபவனுக்கு பக்தியோடு அறமும் இருக்க வேண்டும். அப்பதான் தத்துவ ஞானம் என்பது உதவி நிற்கும் என்று ஒருவாறு நம்ம காலை அமர்ந்த ஒருவாறு வரிசைப்படுத்தி இருக்கிறோம். இனி இந்த சித்தாந்த சாத்திரங்கள் நமக்கு எவ்வாறு கிடைக்க பெற்றிருக்கிறது, எவ்வாறு நமக்கு அருளப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு ஒருவாறு நமக்கு பார்க்கலாம். அதாவது நம்முடைய தமிழகத்தில் நம்ம சொன்னது போல மிக பழமையான வரலாறும் தொன்மையும் கொண்டிருக்கிற நம்முடைய நெறியில் இந்த சைவ நெறியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமானி இந்த நெறியை தோற்றுவித்தவர். ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொருத்தருமே தோற்றுவித்திருக்கிறாங்க. நம்முடைய நெறியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தான் இந்த நெறிக்கான தலைவன். நாம நெறியை தோற்றுவித்திருக்கிறார் என்பது இந்த நெறியினுடைய பழம். அப்படி இந்த நெறியை தோற்றுவித்த இறைவன் நமக்கு ரெண்டு வகையான நூல்கள் கொண்டிருக்கிறார். அதாவது பக்தி 17 சொல்முறைகளையும் சாத்திரங்களாக 14 சாத்திரங்களையும் இறைவன் கொண்டிருக்கிறார். இந்த 17 திருமுறைகள் சொல்லுங்க வேறு வேறு காலங்களில் வாழ்ந்த அருளாளர்களால் அருளப்பட்டது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இவையெல்லாம் முறையாக ஒடுக்கப்பட்ட காலம்தான் ராசராஜனுடைய காலம். ராசராஜனுடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு என்று அறியப்படுகிறது. அப்ப நம்முடைய பெருமக்கள் பாடிய காலங்கள் வேறு வேறு காலங்கள். அந்த வேறு வேறு காலங்களில் பாடப்பட்ட பாடல்களை ராசராசன் நம்பியாண்டார் நம்பிகளை கொண்டு பிள்ளையில அந்த பதிவுகளை மீட்டெடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த இசைஞானத்தை இறைவன் கொடுத்திருப்பதை இறைவன் அருளால் அறிந்து பிறகு அந்த பெண்ணை கொண்டுதான் பதிகங்களை அடைவு செய்கிறார். அப்படி அடைவு செய்கிற பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை முதல் 3 திருமுறைகளாக தொகுத்தார். திருநாவுக்கரசுடைய பாடல்களை 4, 5, 6 என்று தொகுத்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமி பாடல் நம்பி 6 பேருடைய பாடலை 7ஆம் பெருமுறையாகவும், மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் மற்றும் திருக்கோவையாரை 8ஆம் திருமுறையாகவும், 9ஆம் திருமுறை என்பது திரு இசைப்பா மற்றும் திரு பல்லாண்டு இந்த 2 பகுதியாக இருப்பது. அத பாடிய அருளாளர்கள் 9 பேர் பாடியிருக்கிறார். அந்த 9 பேரும் வேறு வேறு காலங்களுக்கு உரியவர்கள். மாளிகை தேவர் தொடங்கி சேந்தனார் வரை மொத்தம் 9 பேர் இந்த 9ஆம் திருமுறையை அருளில் இருக்கிறார். 10ஆம் திருமுறை என்பது திருமூல நாயனார் திருமந்திரம். 11ஆம் திருமுறை ஆலவாடி சொக்கநாதன் தொடங்கி நம்பியாண்டார் நம்பிகள் வரை 12 பேர் பாடியது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை என்பது சேக்கிழார் பெருமானார் 12ஆம் நூற்றாண்டில் அருளப்பட்டவை. 12 திருமுறை பற்றி சின்ன கூலி. இந்த 12 திருமுறைகளை நம்முடைய உரை சொல்ல வந்த ஆசிரியர் பெருமக்கள் 4 கூறாக பிரித்துக் கொண்டார். 12 4 தலைக்குள்ள அடக்கி கொள்ளலாம். எவ்வாறு அடக்கலாம் அப்படின்னு கேட்டா, சூத்திரம் அப்படின்னு ஒரு பெயர், சாத்திரம் என்று ஒரு பெயர், பிரபந்தம், புராணம் என்று 4ஆக வைத்துள்ளோம். சூத்திரம், சாத்திரம், பிரபந்தம், புராணம் என்று பெயர். முதல் 9 திருமுறைகளும் தோற்கிறது.
10ஆம் திருமுறை சாத்திரம், 11ஆம் திருமுறைக்கு பிரபந்தம் என்று, 12ஆம் திருமுறைக்கு புராணம் என்று பெயர். தோத்திரம் என்பது இறைவனுடைய புகழை சொல்வது, அதான் தோத்திரம் அப்படின்னு சொல்வது. சாத்திரம் என்றால் இலக்கணத்தை பேசுவது. இறைவன் யார், நான் யார், இறைவனுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, நான் அவனை தொடர முடியாது, அவனை பற்ற முடியாது என்பதற்கு எது தடையாது என்பது. தடையான பொருளை அந்த நீக்குவதற்கான வழி என்ன, அதற்கான உபாயம் என்ன, இவர்களை எல்லாம் சொல்வதற்கு பெயர் தான் சாத்திரம் என்று பெயர். பிரபந்தம் என்பது சிற்றிலக்கிய வகைகளில் பலவாறு பேசப்படுவது. அதுல இரட்டை மணி மாலை, மும்மணி கோவில், நான்மணி மாலை, கலம்பகம், இப்படி வெவ்வேறு வகையான இலக்கிய கூறுகள் அமைந்திருப்பதனால 11ஆம் திருமுறைக்கு பிரபந்தம் என்று பெயர், 12ஆம் திருமுறைக்கு புராணம் என்று பெயர். 12 திருமுறைகளை 4 தலைப்புக்குள்ள அடக்கி கொள்ளலாம். அப்படி அடக்கும் போது 10ஆம் திருமுறைக்கு சாத்திரம் என்று பெயர் இருக்கிறது. ஆனால் அது தேவார பதிகம் போல, அதுவும் பாடல் தான். அது தோத்திரத்தில் இருக்கக்கூடிய சாத்திரம். அப்போ தோத்திர நூலில் ஒரு சாத்திரம் என்றால் அது திருமந்திரம். இது 12 திருமுறைகள். இதனுடைய காலம் காரைக்கால் அம்மையாருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. மூவருடைய காலத்தில் இருவர் பெருமக்கள் 7ஆம் நூற்றாண்டுக்குரியவர்கள். சுந்தரமூர்த்தி சாமிகள் 9ஆம் நூற்றாண்டுக்குரியவர். மாணிக்கவாசர் காலம் அறியப்படலை. 10ஆம் திருமுறை திருமுறை 3000 ஆண்டு யோகம் இருந்திருக்கிறார். 11ஆம் திருமுறைக்குரிய காரைக்கால் அம்மை, பிறகு வரக்கூடிய ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார், நம்பியாண்டார் நம்பிகள், இப்படி வேறு வேறு காலங்களில் பாடிய பாடல்கள் 11ஆக இருக்கிறது. 12ஆம் திருமுறை 12ஆம் நூற்றாண்டில் அருளப்பட்டது தெய்வ சேக்கிழார் பெருமானால். இவையெல்லாம் நீண்ட வரலாறுங்க. இவற்றை பற்றி வெள்ளை வாரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் பெருமகனார் 12 திருமுறைகள் வரலாறு ஒன்று ஒரு பெரிய புத்தகமே கொடுத்திருக்கிறார். நூல் ஆசிரியர்கள் ஆசிரியருடைய வரலாறு என்று விரிவாக இருக்கிறது. இவை எல்லாமே தோத்திரம் என்ற 12க்குள்ள அடங்கி நிற்கிறது. இப்போ நாம் படிப்பது சாத்திர வகுப்பு. இந்த வகுப்புக்கு சாத்திர வகுப்பு அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ சாத்திரம் என்றால் இலக்கணத்தை அறிவது. எதன் இலக்கணத்தை அறிவது? இறைவனுடைய இலக்கணம், நம்முடைய இலக்கணம், நமக்கு இறைவனை அடையாது தடையாக நிற்கிற பாசத்தினுடைய இலக்கணம். இப்படி 3 வகையாக அதை பிரித்து பதி, பசு, பாசம். நாம் படிக்கிற எல்லா நூலுமே இந்த 3ஐ பற்றியது தான். பதி, பசு, பாசம். இது நமக்கு எப்படி கிடைத்திருக்கிறது? இந்த சித்தாந்த மரபு நமக்கு எவ்வாறு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. அதாவது கையிலையில் இருக்கிற கண்ணுதர் பெருமான், அவர் கல்லால் மரத்தின் இருக்கிற இறைவன், உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக கருணை கொண்டான். அப்படி கருணை கொண்டதன் விளைவாகத்தான் இறைவன் நூல் சொல்லுகிறான். அப்படி நூல் சொல்லும் பொழுது அதில் வேதமும் சொன்னான், ஆகமும் சொன்னான். அப்படி ஆகம நூற்பொருள்களை எல்லாம் அவர் யாருக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டால் நந்தியம்பெருமானுக்கு சொன்னார். அப்போ கல்லால் மரத்தில் இருந்து நேரடியாக பாடம் கேட்ட மாணவர் நந்தியம்பெருமான். இந்த நந்தியம்பெருமான் என்பவர் நாம் கோயிலில் போய் பார்க்குற பிரதோஷத்தில் இருக்கிற நந்தி அல்ல. அந்த நந்தி வாகனம். அந்த நந்தி கொடியாக இருப்பது, வாகனமாக இருப்பது. சில கோயில்களில் நீங்கள் கோபுரவாசலில் நுழைவீர்களானால் இடது புறத்தில் சிவத்தினுடைய சாரூபம் பெற்று ஒருவர் கையில் ஒரு வேத்திரப்படை என்கிற பிரம்பை வைத்து கொண்டு சிவபெருமானை போல இருக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார். 4 கைகளோடு இருப்பார். முகம் சிவபெருமானுடைய முகமாகவே இருக்கும். அப்படி ஒருத்தர் அதிகார நந்தி என்று எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் நிறைய கோயிலில் இல்லை, ஒரு சில கோயிலில் போனீங்கன்னா பார்க்கலாம்.
பார்க்கும்போது கவனத்தில் வைத்து கொள்ளுங்க. அவர்தான் கைலாய மலையை காவல் காக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர். அவர்தான் சிவபெருமானுக்கு முதன்மை சீடர். சிவபெருமான் முதல்ல ஞான நூலின் உட்பொருளை சொல்லும் பொழுது நந்தியம்பெருமானுக்கு தான் சொன்னார். அவரிடத்துல 8 பேர் நேர்முகமாக பாடம் கேட்டாங்க. அதில் ரொம்ப 4 பேர் பெரும்பாலும் கோயிலில் வச்சுருப்பாங்க. சனகர், சனந்தர், சனாதனர், சனற்குமாரர், அப்படி ஒரு 4 பேர். இதில் எல்லாத்துமே சன என்ற சொல் தொடர்ச்சியாக 4 பேர்த்துக்கும் வரனால சனகாதி முனிவர்கள், சன ஆதி, சனம் என்கிற சொல் ஆதியாக கொண்ட முனிவர்கள் சனகாதி முனிவர்கள்னு பேர். அவர்களோடு இன்னொரு 4 பேர் பாடம் கேட்டாங்க. சிவயோக மாமுனிகள் என்று ஒருத்தர், சிவயோக மாமுனிகள் அப்படின்னு ஒருத்தர், பதஞ்சலி, வியாக்கரபாதர், அங்கே ஒரு 4, இதில் ஒரு 3, 7 பேர் ஆச்சு. கூட ஒருத்தர் கேட்டார், அவர் பேரை சொல்லாமல் விட்டுட்டார். யார்? அவர் தான் திருமூலர். திருமந்திரத்தில் நந்தியம்பெருமானிடத்திலிருந்து உபதேசம் பெற்ற மாணவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த 4 பேர்த்த சொல்லி பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சிவயோக மாமுனிகள், இவரோடு யார் என்னையும் சேர்த்து 8 பேர்னர். இவர்களோடு என்மர், என்னை சேர்த்து 8 பேர்னர். இதுதான் சிவபெருமான், நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானுக்கு 8 பேர். அதில் 4 பேர் ரொம்ப அதிகமாக தெரிந்தவர்கள். அந்த 4 பேர்லையும் 4ஆவதாக சொல்லப்படுபவர் சனற்குமாரர் என்று பெயர். அவருக்கு ஒரு சீடர் இருக்கிறார். அவருடைய பெயர் சத்திய ஞான தரிசினிகள் என்று பெயர். சத்திய ஞான தரிசினிகள் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணாக்கர் கிடைத்தார். அவர் பெயர் பரஞ்சோதியார் என்று பெயர். மற்ற பேரெல்லாம் உங்களுக்கு நினைவில் வைக்க முடிஞ்சால் வச்சுக்குங்க, இல்லைன்னா ஒரு 4 பேர் அவசியம் நினைவில் இருக்கணும். யார்? நந்தியம்பெருமான், அவரிடத்தில் உபதேசம் பெற்றவர்களில் ஒருவராகிய சனற்குமாரர், அவருடைய மாணவராகிய சத்திய ஞான தரிசினிகள், அவருடைய மாணவராகிய பரஞ்சோதியார். இந்த 4 பேரும் அவசியம் மனதில் வச்சுக்கணும். சித்தாந்தம் படிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பெயரை நினைவில் வைத்து கொள்ளுதல் வேண்டும். சரிங்களா? சரி, இப்போ இந்த பரம்பரை, இது பேர் பரம்பரைன்னு பேர். ஆசிரியர் மாணவர், ஆசிரியர் மாணவர், ஆசிரியர் மாணவர். அதனால் இதுக்கு பேர் சந்தானம் என்று பெயர். 4 பெருமக்களுக்கு சமயக்குறவர்கள்னு பேர். இந்த 4 பேர்த்துக்கு சந்தானக்குறவர்கள்னு பேர். ஏன் இவங்களுக்கு சமயக்குறவர், அவங்க சந்தானக்குறவர் அப்படின்னு கேட்டால், சந்தானம் என்றால் தொடர்ச்சி என்று பொருள். சந்தானம், அதனால் புத்திர சந்தானம் அப்படின்னு ஒரு சொல்ல கையில் பழக்கத்தில் வச்சுருக்கிறோம். ஆக தொடர்ச்சி என்று பொருள். அப்படி வரும் பொழுது இந்த ஞான பரம்பரை தொடர்ச்சியாக தொடர்கிறது. அதில் நந்தியம்பெருமானிடத்திலிருந்து சனற்குமாரர், சனற்குமாரர் சத்திய ஞான தரிசினிகள், சத்திய ஞான தரிசிகளிடத்திலிருந்து பரஞ்சோதியார் என்ற ஒருத்தர். இந்த 4 பேர். இந்த பரம்பரை இவங்கெல்லாம் கைலாயத்தில் இருக்கிறவங்க. எந்த கைலாயத்தில்? இன்னைக்கு இருக்க திபத்தில் இருக்கிற அந்த கைலாயம் இல்லைங்க. தத்துவ உலகத்தில் கைலாயம்னு ஒன்று இடம் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் அவங்க. சிவலோகம், இறைவனுடைய உலகம் என்கிற இடத்துல அவங்கெல்லாம் அதற்குரிய அருள் உடம்பை பெற்று ஞானத்தை செவிமடுத்து ஞானத்தில் திளைத்து நிற்கக்கூடிய அருளாளர்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் 13ஆம் நூற்றாண்டில் ஒரு நிகழ்வு. இந்த 13ஆம் நூற்றாண்டு அந்த நிகழ்வு வருவதற்கு முன் இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் இருந்த கருத்து குழப்பங்கள் ஒன்று இருந்தது. என்ன கருத்து குழப்பம் அப்படின்னு கேட்டால்,
பக்தி இருந்துச்சு. ஆனால் பக்தியின் அடிப்படையில் விளைந்த தத்துவ ஞானத்தில் குளறுபடிகள் இருந்தது. அது என்ன குளறுபடி அப்படின்னு கேட்டால், சங்கரர் என்பவர் ஒரு கோட்பாட்டை மக்களிடத்தில் கொடுத்தார். அந்த கோட்பாட்டை மத்துவர் என்பவர் மறுத்தார். இந்த இருவருடைய கோட்பாட்டையும் பின்வந்த ராமானுசர் மறுத்தார். இந்த 3 பேருமே மிகப்பெரிய தத்துவ அறிஞர்களாக அறியப்படுபவர்கள். இப்போ சங்கரருடைய கோட்பாடு சரியானதா, மத்துவர் கோட்பாடு சரியானதா, ராமானுசர் கோட்பாடு சரியானதா என்று மக்களிடத்தில் குழப்பம் நிலவியது. இப்போ என்ன பண்ணணும், பெருமான் இதை தெளிவுபடுத்தணும்னு நினைச்சார். தெளிவுபடுத்தி இறைவன் என்ன நினைத்தாரு, இதை எப்படியாவது தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய கருணை காரணமாக அந்த கைலாயத்தில் இருந்தார் பாருங்க, பரஞ்சோதியார் என்ற ஒருவர் தென்னகம் நோக்கி வரார். எதற்கு வராரு, அகத்திய மாமுனிகள் தவம் செய்கிற இடம் பொதிய மலைன்னு பேர், அவரை காண்பதற்காக. இப்படி வருகிற அந்த சூழல் எப்போ நடக்குது, 13ஆம் நூற்றாண்டில். இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த இடத்த அப்படியே நிறுத்தி வச்சுக்குவோம். இந்த திரைப்படங்களில் பார்க்குற மாதிரி காட்சி, அடுத்து காட்சி மாற்றம். இப்படியே கைலாயத்துன்னு வந்தோம், பரஞ்சோதியார் பிறப்புக்கு தயாராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது காட்சி மாற்றம். இப்போ எங்கே வந்தாச்சு, நேயர்கள் அனைவரையும் அன்போடு பெண்ணாகடம் அழைத்து செல்லுகிறோம். அப்படி இப்போ எங்கே போகலாம், நேராக விருதாச்சலத்து பெண்ணாகடம்ங்கிற ஒரு திருமுறை தலம், 3 பேராலும் பாடல் பெற்ற தலம். ஆனால் பாட்டு 2 பேர் பாட்டு தான் கிடைச்சிருக்குது நமக்கு. அப்பருடைய பாட்டு கிடைச்சிருக்குது, ஞானசம்பந்தருடைய பாட்டு கிடைக்கப்பட்டிருக்கு. அப்பருடைய பாட்டு மூவிலை சூலம் என்மேற் பொறின்னு கேட்ட இடம். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்றகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேற் பொறி மேவுகுண்டல் துன்னார் கடந்தையில் துங்கானை மாட சுடற்கொழுந்தே என்று அவர் விண்ணப்பித்த இடம். வினை தீர வேண்டுமா, பிணி தீர வேண்டுமா, துங்கானை மாடம் தொழுமின்களே என்று ஞானசம்பந்தர் பாடிய தலம். இது 7ஆம் நூற்றாண்டில். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம், 13ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். அந்த பெண்ணாகடத்தில் ஒரு வேளாளர் குலத்தை சார்ந்த ஒருத்தர் நீண்ட காலமாக மக்கட்செல்வம் இல்லாது வருந்தி நிற்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய சகல ஆகம பண்டிதர் அப்படிங்கிறவரை காணுவதற்காக பெண்ணாகடத்திலிருந்து புறப்பட்டு அவர் இருக்கிற ஊருக்கு போகிறார். அவர் எங்கே இருக்கிறாரு, திருத்துறையூர் என்ற ஊரில் இருக்கிறார். இந்த துறையூர் என்பது பன்ருட்டிக்கு பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு துறையூர். நாமக்கல் பக்கத்தில் ஒரு துறையூர் இருக்கிறது, அந்த ஊர் அல்ல. பன்ருட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். நம்முடைய தேவார திருத்தலங்களில் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடிய தலம் மலையார் அருவி அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். அந்த தவநெறி தந்தருள் என்று பெருமான்கிட்ட வேண்டிய, தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று தவத்தை வேண்டிய இடம் அந்த திருத்தலம். அந்த தலத்துக்கு திருத்துறையூர் என்று பெயர். அந்த திருத்தலத்தில் சகல ஆகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார். அவர் யார் அப்படின்னு கேட்டால், வேதம், ஆகமங்கள், திருமுறைகள் இவற்றையெல்லாம் நன்கு கற்று தோய்ந்த அனுபவம் உடையவர். இங்கே இருக்கக்கூடியவர் வேளாளர், அவரோ சிவாச்சாரியர். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு குறிப்புக்கு தானே ஒழிய நீங்கள் சாதியை பிடிச்சிட்டு கூடாது, அதுக்காக சொல்கிறேன். ஒரு குறிப்பு நமக்கு தேவைங்கிறதுக்காக. இந்த வேளாளர் குலத்தில் இருக்கக்கூடிய அவரை போய் பார்த்தார். பார்த்து தன் குறையை குருநாதன்கிட்ட சொன்னார். அவர் மாணாக்கன் குறை தீர வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணார், திருமுறை ஓலைச்சுவடிகளாக இருந்த காலம் அதை கொண்டு வந்து மூவர் தேவாரம் என்கிற தேவார பதிகத்தை எடுத்து வைத்து அதை பூசை பண்ணுறார். அந்த சுவடிகளாக இருக்கின்றன, அதுவே சிவம் என்று கருதி அதுக்கு தூப தீப முதலான வழிபாடுகள் செய்து மலர் வழிபாடுகள்லாம் செய்து முடித்துட்டு
அந்த ஓலைச்சுவடிகள் கட்டப்பட்டிருந்து பாருங்க, அந்த கட்டை அவிழ்த்து இறைவனை வேண்டிக் கொண்டு அதில் ஒரு நூல் சாற்றுதல்னு பேர். பெருமானை நினைந்து ஒரு நூல் எடுத்து அந்த புத்தகத்தில் அப்படியே அந்த ஓலைச்சுவடிக்குள்ள அப்படி போட்டார். போட்டு இப்படி விரித்து பார்த்தா திருவெண்காடு என்ற கோயில் பேர் இருந்துச்சு. முதல் பாட்டை படித்து ரெண்டாவது பாட்டுக்கு வந்தார். பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெங்காட்டு முக்குளனி தோய்வினையார் அவர்தம் தோயாவாம் தீவினையே. குருநாதருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்? அந்த பாட்டு சொல்லுது, பேய் அடையா, அடைந்திருந்தால் பிரிவெய்தும், அது மட்டுமல்ல பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர். மக்கட்செல்வம் வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு மக்கட்செல்வம் கிடைக்கும். பாடப்பட்ட காலம் 7ஆம் நூற்றாண்டு. பதிகத்தை கயிறு சாற்றி எடுக்கும்போது 13ஆம் நூற்றாண்டு. மறந்தன 600 ஆண்டு கால இடைவெளியில் அந்த தேவார பதிகம் 8000 பாட்டு இருக்கக்கூடிய புத்தகம். 8000 பாட்டு இருக்கிற புத்தகத்தில் இந்த ஒரு பாட்டை தவிர்த்து வேற பாட்டில் குழந்தை செல்வத்தை பற்றி குறிப்பு கிடையாது. எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. வியந்து போனார் குருநாதர். உடனே அதை படி எடுத்து மாணாக்கன் கையில் கொடுத்து, இந்த பாட்டில் முக்குள நீராட சொல்லி இருக்கிறாரு, நீ சென்று திருவெண்காட்டுக்கு போ, முக்குள நீராடு, இந்த பதிகத்தை படித்து கொண்டு வா அப்படின்னு கையில் கொடுத்துட்டார். அவரும் வாங்கிட்டு போனார், நீராடினார், அங்கே வழிபாடு பண்ணிட்டு வந்தார். தொடர்ச்சியாக வழிபாடு செய்து கொண்டு வந்த நிலையில் அவருடைய மனைவியார் மணிவயிறு வாய்க்க பெற்றார்கள். ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தார்கள். அப்படி அந்த இறைவனை வேண்டி பிறந்த குழந்தை என்பதனால அந்த குழந்தைக்கு அந்த இறைவன் பெயரையே வைத்தாங்க. சுவாமி பேர் வடமொழியில் ஸ்வேதவன பெருமான் என்று பெயர். தமிழில் வெண்காட்டுநாதர்னு பேர். ஸ்வேதம் அப்படின்னா வெண்மை, வனம்னா காடு, வெண்காடு ஸ்வேத வனம். இறைவன் பெருமான், உயிர்கள் பெருமாள், எனவே ஸ்வேதவன பெருமாள் என்று குழந்தைக்கு பெயர் வைத்தாங்க. இந்த குழந்தை திருவெண்ணைநல்லூரில் வளர்ந்து வந்தார். எப்போ? 2 வயது இருக்கும் பொழுது தேர் உருட்டி விளையாடுகின்ற பருவம். இப்போ முன்னத்தை காட்சி இந்த காட்சியும் கொண்டாந்து இப்போ சேர்த்தணும். எது? முன்ன கொண்டாந்து நிறுத்தின பாருங்க. பரஞ்சோதியார் கைலாய மலையில் இருந்தாரே, அங்கே இருந்தவர் அகத்தியரை காணுங்கிற எண்ணம் வரும்போது புறப்படுகிறார். இங்கேயும் 2 வயது குழந்தை தேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்குது. காட்சி ரெண்டையும் எப்படி காட்டணும்? அவர் ரதம் ஏற போகிறாரு, குழந்தை தேர் உருட்டி விளையாடுது. இந்த ரெண்டையும் எப்படா மேப்பணும்? அப்படியே அவர் ஆகாய மார்க்கமாக கைலாயத்துக்கு இறங்கி அப்படியே வடநாட்டு தலங்களெல்லாம் கடந்து எங்கே வராரு? பெண்ணாகடத்தின் வழியாக அவர் அகத்தியரை காண போகிறார். இந்த பெண்ணாகடத்துக்கு வழியாக அப்படி போகும்போது அவர் விளையாடுகிற இடம் திருவெண்ணைநல்லூர். யார்? இந்த 2 வயது குழந்தை விளையாடுகிற இடம் எங்கேயா? வெண்ணைநல்லூர் எங்கேயா உள்ளே வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது அவருடைய தாயாருடைய ஊர். யார்? மெய்கண்டாருடைய தாயாருடைய ஊர் திருவெண்ணைநல்லூர். எனவே வெண்ணைநல்லூரில் தேர் உருட்டி விளையாடி கொண்டிருந்த நிலையில் அந்த தேர் யார்? ஆகாய மார்க்கமாக வந்த தேர் தடைபட்டது, போக மாட்டேன்னு நின்றுச்சு. அந்த பரஞ்சோதியார் என்ன பண்ணுறாரு? குருநாதா அப்படின்னு குருநாதனை வேண்டி நிற்கிறார். அவருடைய அறிவுக்குள்ள இறைவன் கருணை உணர்த்துகிறது. கீழே இருக்கிற குழந்தை ஞானத்துக்குரிய குழந்தை, எனவே அந்த குழந்தைக்கு நீ போய் ஞான உபதேசத்தை செய் என்று உணர்த்தப்படுகிறது. அவர் என்ன பண்ணார்? மேலேருந்து கீழே இறங்கி வந்தார். தேர் உருட்டி விளையாடுகிற குழந்தையினுடைய காதில் மந்திர உபதேசத்தை செய்தார். 2 வயது குழந்தை உபதேசம் கேட்குது. கேட்டுட்டு என்ன பண்ணுச்சு? தேர் உருட்டுற வேலையை அப்பயே விட்டுடுச்சு. என்ன பண்ணுச்சு? கண்ணை மூடி உட்கார்ந்து நெட்டை கூடிருச்சு. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல்னு அதுக்கு பேர். ஞானத்தில் அப்படியே திளைத்து நின்றது.
விழித்து பார்க்கும்போது அந்த குழந்தை பலருக்கும் பலவாறு அருள் பொழிவுகளை செய்து கொண்டிருக்கிறது. உலகம் வியந்து பார்க்கிறது. 2 வயதில் பேசுவதே கடினம், இந்த குழந்தை எவ்வளோ பெரிய செய்தியெல்லாம் சொல்லுதே என்று வியந்து பார்க்கிற நிலையில் இவருடைய தந்தைக்கு அந்த கயிறு சாற்றி பதிகம் எடுத்து கொடுத்தாரே சகல ஆகம பண்டிதர், அவர் வரட்டு வந்துட்டார். என்னது 2 வயது குழந்தை பாடம் சொல்லுதா அப்படின்னு வந்துட்டார். வந்து பார்த்தார், இந்த குழந்தை சொல்லுகிற பாங்க பார்த்தாரு, நீட்டி விழுந்துட்டார். விழுந்து என்ன தெரியுமா பண்ணாரு? சுவாமி, உங்கள் திருவடியை தூக்கி என் தலைமையில வச்சு எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நல்லா கவனித்து பார்க்கணும். அப்பாவுக்கு குருநாதர், தங்கள் குலத்துக்கு குருநாதர். ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? இப்போ இந்த ஞான குழந்தையினுடைய அந்த சொற்பொழிவை செவிமடுத்தவர் விழுந்து வணங்கி, என்னை உங்கள் சீடர் கூட்டத்தில் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அவர் என்ன பண்ணார்? அது திருவருட் சம்மதம். திருவடி தூக்கி தலைமையில வச்சார், ஞான உபதேசத்தை செய்தார். அப்படி செய்த போது அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தார். இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் சுவேதவன பெருமாள். பரஞ்சோதியார் உபதேசம் பண்ணார் பாருங்க. உபதேசம் பண்ணும்போது மெய்கண்டார்னு பேர் உபதேசம் பண்ணார். அதே போல இவர் என்ன பண்ணார்? இவர் சகல ஆகம பண்டிதர். இப்போ அவருக்கு உபதேசம் பண்ணும்போது இவர் ஒரு பெயர் வைத்தார். அந்த பெயர் தான் அருள் நந்தி சிவம். இந்த படத்தை பாருங்க. மெய்கண்டாருடைய தோற்றம் இளமையான தோற்றம். பக்கத்தில் இருக்க அருள் சிவம் தாடிலாம் வச்சுக்கிட்டு வயதான தோற்றம். அவர் 2 பேரையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மெய்கண்டாருடைய சீடர் யாரு? அருள்நந்தி சிவம். இவருடைய தலைமையில அவர் திருவிடை தூக்கி தலைமையில வச்சார்னு அவரே பாட்டு பாடுறார். என்னை இப்பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமையில் சூட்டும். 2 காலையும் தூக்கி வச்சாராம். தாழ் இணை தலைமையில் சூட்டும் மின்னமர் பொழில் வெண்ணெய் மேவி வாழ் மெய்கண்டா நூல் சென்னையில் கொண்டு சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம் என்று அருள்நந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய நூலில் குருநாதனை பாடுகிறார். அப்போ திருவடி தூக்கி தலைமையில வச்சார் பாருங்க, அந்த ஞான உபதேசம் பெற்றார். அப்போ மெய்கண்டாற்று உபதேசம் பெற்ற ஒருவராக அருள்நந்தி சிவம் என்ற பெயர் பெற்று இவர் என்ன பண்ணிட்டார்? துறையூரில் இல்லை, மறுபடியும் இங்கேயே வந்துட்டார். வந்து இவரோட இருந்து அவர் நடத்துகிற பாடத்தெல்லாம் கேட்குறார். அவர் ஏற்கனவே சிவாகமங்கள்லாம் நன்கு தெரிந்தவர் என்பதனால இவர் சொல்லுகிற நூலெல்லாம் அந்த செய்திகளெல்லாம் அவருக்கு ரொம்ப எளிமையாக விளங்கி கொள்ள முடிந்தது. எனவே மெய்கண்டார் இடத்துல திருவெண்ணை நல்லூரில் 49 மாணாக்கர்கள் நேர்முகமாக பாடம் கேட்டாங்க. மெய்கண்டார் இடத்துல 49 மாணவர்கள் நேர்முகமாக பாடம் கேட்டாங்க. அதில் முதன்மைக்குரியவர் அருள்நந்தி சிவம். ஏனைய 49 பேரும் பாடம் கேட்டாங்க, இறைவனோடு கலந்தாங்க. அதில் இன்னொருவர் தான் நாம் படிக்கக்கூடிய இந்த உண்மை விளக்கம் என்கிற நூலை அருளி செய்த திரு அதிகை மணவாசகம் கடந்தார்.